அவன் சாதாரணமான மனிதன். அப்பாவுக்கு ஆடு மாடுகளை மேய்த்தல் தான் வேலை. ஆனா இந்த சவுலின் மேல் தேவாவி இறங்கின பொழுது தீர்க்க தரிசிகளோடு சேர்ந்தப்போ இவனு என்ன செய்தான்? தீர்க்க தரிசனம் சொன்னாம்ல. அப்ப இதுல இருந்து நமக்கு ஒன்று தெரிகிறது, நாம் யாரோடு சேருகிறேனோ அவர்களிடத்தில் இந்த கிருபை என்னிடத்தில் வருகிறது. என்னோடு யார் சேர்கிறார்களோ என்னிடத்தில் இருக்கிற கிருபை அவனுக்கு போகிறது. நல்லவனோடு சேர்ந்தால் நல்ல ஆவி, கெட்டவனோடு சேர்ந்தால் கெட்ட ஆவி. அல்லேலூயா. ஆமா, அந்த ஸ்பிரிட் மூவ் ஆகுது இல்ல. தீர்க்க தரிசியோடு சேரும் பொழுது தீர்க்க தரிசன ஆவி, தம்புரு வாசித்து தேவனை துதிக்கிறவனோடு சேரும் பொழுது துதிக்கிற ஆவி, திருடுகிறவனோடு சேரும் திருடுகிற ஆவி, தூங்குகிறவனோடு சேரும் பொழுது தூங்குகிற ஆவி, குடிகாரனோடு சேரும் பொழுது குடிகார ஆவி, குறை சொல்லுகிறவனோடு சேரும் பொழுது குறை சொல்ற ஆவி, தீனி பண்டாரத்தோடு சேரும் பொழுது தீனி பண்டாரத்தின் ஆவி, கெட்ட வார்த்தை பேசுகிறவனோடு சேரும் பொழுது கெட்ட வார்த்தை பேசுகிற ஆவி, பணாசை உள்ளவனோடு சேரும் பொழுது பணாசை உள்ள ஆவி. அது அப்படியே மூவாயிரம். ஆனா ஜெபிக்கிறவனோடு சேரும் பொழுது ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவர். இப்ப நம்ம சபைகளுக்கெல்லாம் வருகிற சிலர் எல்லாம் வீட்டுல எல்லாம் கை தட்டினதே கிடையாது. அப்ப நம்ம ஆலயத்துல வருவாங்க, நீங்க எல்லாம் உட்காந்து கை தட்டி பாடும்போது சில ஆட்கள் இப்படித்தான் தட்டணும் போல பார்த்து தட்டுறாங்கல்ல. இப்ப ஆரம்ப நாட்கள் அப்படி நின்ன இடத்துல ஒருத்தர் பில்லு கூட அசையாது, அந்த மாதிரி நின்ன சில ஆட்கள் இப்ப கைத்தட்ட தொடங்கி இருக்கான். ஒரு ஆளை பார்க்கும் பொழுது அந்த கைத்தட்டு கூட வந்துருது இல்ல, அந்த ஜபம் கூட வந்துருது இல்ல. இப்ப எப்பொழுது தீர்க்க தரிசிகளோடு கிருபை பெற்றவர்களோடு தேவனை துதிக்கிறவர்களோடு இணைஞ்சாங்க, அந்த கிருபை அவங்க மேல இறங்கிருச்சு. அதனாலதான் பிள்ளைகள் ஒரு இணைப்பு ரொம்ப முக்கியமா, புரியுதா இல்லையா? நீங்க தேவ பிள்ளைகளோடு சேரணும். நீங்க ரொம்ப பெட்டா இருக்கிறது யார் கூட நேரத்தை செலவு பண்றீங்க? தயவு செய்து சொல்றேம்மா, ஒண்ணு புரியுங்க. நீங்க கொஞ்ச நாளைக்கு இப்ப சிலர்லாம் இயேசுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ரட்சிப்புக்கு உங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறீங்க. நீங்க கொஞ்ச நாளைக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸு கூட கம்பெனி அடிச்சிடப்பட. ஏன்னா அவன் குடிகாரன். நீ அவன்கிட்ட போய் மறுபடியும் கடை வராந்தையில உட்கார்ந்துட்டேன்னா அந்த ஸ்பிரிட் உன்கிட்ட மூவ் ஆகும். கொஞ்ச நாளைக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுறேன். ஒருவேளை அவன் கேவலமா சொல்லுவான், பரவாயில்ல, நம்ம பாதுகாக்கணும்னா சில ஆட்கள் கூட சேர்றதை நிறுத்திடணும். சபைக்கு வரும் பொழுது துதிக்கிறவர்களோடு சேர்ந்து துதிக்கிறோம், ஆராதிக்கிறவர்களோடு சேர்ந்து ஆராதிக்கிறோம், பாடுகிறவர்களோடு சேர்ந்து பாடுறோம். ஆனா வெளியில போய் உட்காரும் பொழுது இங்க ஒரு ஸ்பிரிட் மூவ் ஆகிற மாதிரி அங்க ஒரு ஆவி மூவ் ஆகும். நீங்க தயவு செய்து அந்த உறவுகளை கட் பண்ணிடணும். அது எதுக்கு? நீ நின்னுக்கிட மாட்டேன், அந்த ஆவி உன்னை இழுத்துரும். அந்த மதுபான ஆவி இழுத்துரும், அந்த தீமையான ஆவி இழுத்துரும். நீங்க அந்த அளவுக்கு ஏறி வருகிறது வரைக்கும் நீங்க அந்த ஃபெலோஷிப்பை கட் பண்ணணும்.